வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னைக்கு டே 5 ஆனாலே யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு காரை பற்றி பார்க்கறது நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. அதோட வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு கார் டாடா நெக்ஸான் 2023 ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன். அதனால் இன்னைக்கு நம்ம முடியல இந்த காரோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். பார்த்து முடிச்சு உங்களுக்கு தெரியும் அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக ஆப்ஷமாக எப்படிக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டாடா நெக்ஸான் ஈவின்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோ பண்ணியிருந்தாங்க இல்லையா, டாடா கர்வ்னு ஒரு மாடல், அதோட டிசைனை பேஸ் பண்ண ஒரு மாடலை தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் டிசைன் விஷயத்தில் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, செம ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது. அதனால் டிசைன் பொறுத்த அளவுக்கு குறையில, நிச்சயமாக நல்லாவே எட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு மேலே ஹெட்லைட் இருக்க வேண்டிய இடத்துல எல்இடி DRLs இருக்கும். ஹெட்லைட்டுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்ஸ். அதுக்கடுத்து இந்த டாடா நெக்ஸான் ஈவிக்கும் இப்போ இருக்கிற இந்த நெக்ஸான் ஈவிக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்குன்றதை நான் சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு ரியர் போர்ஷனை பொறுத்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஒய் ஷேப் ரியர் லைட்ஸ் வந்துடுது. ஆமாம், ரெட் கலர் லைட்ஸு அப்படியே இப்போ லைட்டாக பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஹேரியரோட ஃபீல் தருது வண்டியோட ரியர் போர்ஷன். உங்களுக்கு சைட் போர்ஷனில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது வண்டியோட டிசைன் பற்றி சிம்பிளாக சொல்லலாம், நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்காக எலகண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வண்டியோட ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு 7 ஸ்பீடு DCA டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஒயர் டைப்பு. இதில் உங்களுக்கு அந்த ஒரு மோனோ ஷிஃப்டரும் உண்டு, பேட் ஷிஃப்டரும் உண்டு. இந்த மோனோ ஷிஃப்டர்னா வச்சிங்களேன், இந்த ஒரு சில டாப் அண்ட் வேரியன்ட் கார்லாம் BMW என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னப்பா அது, பென்ஸ், அதை மாதிரி கார்லாம் பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு கியர் லிவர் மாதிரியே இருக்காது, சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மோனோ ஷிஃப்டரு. அதுக்கடுத்து பேட் ஷிஃப்டர்னால் அந்த ஃபெராரி லம்போகினி மாதிரி கார்ஸ்லாம் அந்த ஸ்டேரிங்லேயே கீர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா, அதை மாதிரி ஒரு சிஸ்டமும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இப்போ புதுசாக எடுத்து வந்திருக்காங்கன்னும் போது வேறு லெவல் தான். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்லன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு 10.25 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே இப்போ ஒரு ஃபுல் HD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உண்டு. நான் சொல்கிறது எல்லாத்தையும் டாப் வேரியண்ட்டில், மிட் அண்ட் பேஸ் வேரியண்ட் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டீரியரை பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு டுவெல் கலர் டோனில் அந்த பர்பிள் ப்ளஸ் பேக்குன்ற ஒரு சூப்பரான இன்டீரியர் டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு டேஷ் கேபின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த அந்த ஒரு நெக்ஸானோட அதே ஒரு டோனில் தான் இருக்குது. பட் ஒரு சில அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸு, அதுக்கடுத்து அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா 10.25 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மாதிரி ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டியில் அந்த ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக அந்த ஒரு இன்டீரியரில் எனக்கு தெரியறதே அந்த வண்டியோட அந்த ஒரு ஸ்டேரிங் வீல் தான். ஆமாம், இதில் உங்களுக்கு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு கர்வ் டிசைனில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேரிங் வீல் பார்க்குறதுக்கு இட்ஸ் ரியலி செம்ம சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் அந்த நடுவில் இருக்கிற அந்த டாட்டா லோகோ வந்து எலிமினேட் ஆகும். ஆமாம், அப்படியே ப்ளோ ஆகும். நீங்கள் வண்டி ஆனில் வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த டாட்டா லோகோ வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு லைட் எரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்துடுது. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் AC கண்ட்ரோலும் வந்துடுது. ஆமாம், வெளியே என்ன ஒரு வெதர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் AC அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிஸ்டமும் இந்த ஒரு காரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரைடிங் மோட் தான் அந்த ஸ்போர்ட்ஸு, அதை மாதிரி ஒரு சில அது எப்பயிலேருந்து இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசலை, இருந்தாலும் சொல்ல. ஆக மொத்தத்தில் வண்டி பார்க்குறதுக்கு மட்டும் ஃபீச்சரிஸ்டிக்காக இல்லை, வண்டியில் இருக்க ஃபீச்சரும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு பெட்ரோல் ஆர் டீசல்ன்ற மாதிரி 2 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் டீசல் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னும் போது 1.5 லிட்டருக்கான ஒரு டர்போ சார்ஜர் இன்ஜின் கொடுத்துருவாங்க. இந்த இன்ஜினால் 113 bhp ஆஃப் பவர்ஸ் 216 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர் ஃபிகர், மைலேஜ் ஓரளவுக்கு நீங்கள் ரீசனபிளாக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 1.2 லிட்டருக்கான டர்போ சார்ஜ்டு இன்ஜின் கொடுத்துட்றாங்க. இந்த இன்ஜினால பார்த்தோன்னா வச்சுங்களேன் 118 bhp ஆஃப் பவர்ஸையும் 117 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுவுமே நல்ல ஒரு இன்ஜின் தான்.
ஸோ ஓகே, பவரை பொறுத்த அளவுக்கு நோ ப்ராப்ளம், ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டைப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு 6 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப்னு பார்க்கும்போது அந்த ஒரு 7 ஸ்பீடு டிசிஏ டிரான்ஸ்மிஷன், அந்த ஒரு ஒயர் கேபிள் மூலமாக டிரான்ஸ்மிஷன் டைப்பு, அது ஒரு டைப் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டிசிஏ டிரான்ஸ்மிஷன்ன்றது ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்மிஷன். அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு இதில் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதுவுமே ஒரு வேறு லெவலான ஃபீச்சர்ஸு. அதுக்கடுத்து இந்த டாட்டாவோட ஒரு சில டாப் அண்ட் இந்த ஹேரியர் அதை மாதிரி காரில் இருந்து அந்த ஒரு அடாப்டிவ் ஃபீச்சர்ஸும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் அசிஸ்டன்ஸு, லேன் அலாரம். அதுக்கடுத்து நீங்கள் க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு வெஹிக்கிள் ஒரு குறிப்பிட்ட ஜோன் கிட்ட உங்ககிட்ட வருதுன்னா அந்த வண்டியை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வண்டியோட ஸ்பீடை குறைக்கிறது. அதுக்கடுத்து நீங்கள் தெரியாமலே லேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கான அலாரம் கொடுக்குறதுன்ற மாதிரி ஒரு சில அந்த ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருந்த நல்ல ஃபீச்சர்ஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணி வருதுன்னும் போது ஃபீச்சர் விஷயத்தில் முதல் சொன்ன மாதிரி தான் சூப்பராகவே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இப்போ நம்ம இந்த வண்டியோட வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். வண்டியோட வேரியண்ட்டுன்னு பார்க்கணும்னா வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு 4 வேரியண்ட்டு பொதுவான வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டாப் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியர்லெஸ். ஆமாம், இந்த ஃபியர்லெஸ் வேரியண்ட்டில் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும். இந்த ஒரு 7 ஸ்பீடு டிசிஏ டிரான்ஸ்மிஷனு, மோனோ ஷிஃப்டரு, அந்த பேட் ஷிஃப்டரு, அதுக்கடுத்து உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட், சன்ரூஃபு, ஒரு 10 இன்ச்சஸ்க்கான ஒரு டச் டிஸ்பிளே, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும், ஒரு ஹெச்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதை மாதிரி டாப் லோடனான எல்லா விஷயங்களையும் லோட் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு ஃபியர்லெஸ் வேரியண்ட் வரும். அதுக்கடுத்த வேரியண்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம் கிரியேட்டிவ். அதுக்கடுத்து இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டை பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இந்த கலர்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு 1.5 லிட்டருக்கான டீசல் டர்போ சார்ஜர் இன்ஜின் வந்துடும். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் திட்டத்திட்ட எக்ஸாக்ட் அப்படியே திட்டத்திட்ட நம்ம இது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் ஆஃப் ஆகும். மற்றபடி இந்த லுக்ஸு, அந்த வீல்ஸு, அதை மாதிரி விஷயங்களில் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது மாதிரி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அந்த மோனோ ஷிஃப்ட்டும் இதுலேயும் உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு அந்த ஒரு 360 டிகிரிக்கான ஒரு விஷயமே வந்துடுதுன்னும் போது நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து இந்த கிரியேட்டுக்கு அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் வேரியண்ட்டுன்னு போதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பியூர் வேரியண்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வீல்ஸ் வந்து அந்த ஒரு அலாய் வீல்ஸ் வந்துடாது. இதில் உங்களுக்கு அந்த ஒரு நார்மலான ஒரு வீல் செட்டப் தான், அது மேலே வீல் கேப் போட்டிருப்பாங்க. அதான் ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸுமே ஒரு சில கட் ஆஃப் இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த ஒரு 7 இன்ச்சஸ்க்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் வரும். அந்த ஃபஸ்ட் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு அந்த ஒரு மோனோ ஷிஃப்டர், பேட் ஷிஃப்டர் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நார்மலான ஒரு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் தான் வரும். அதுக்கடுத்து மற்றபடி இந்த ஒரு சில நார்மலான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும்ப்பா. உங்களுக்கு அந்த ஒரு ரியர் ஏசி வெண்ட்டு அதை மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துடுது. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் வேரியண்ட்டுன்னு மாதிரி வச்சிங்களேன். சரி வாங்க இப்போ கடைசியான பேஸ் வேரியண்ட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலான்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட். இந்த பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்மார்ட். ஆமாம், இந்த வேரியண்ட்டோட பேர் வந்து ஸ்மார்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறைய கட் ஆஃப் ஆகிடுன்னு வச்சிங்களேன். மற்றபடி இந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸான அந்த இபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு மீடியம் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான். ரொம்ப டாப் லோடராக எதிர்பார்த்துடாதீங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. 5 ஸ்டெப் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அதே மாதிரி இதில் உங்களுக்கு அந்த ஒரு டச் டிஸ்பிளேலாம் வராது. உங்களுக்கு வெறுமே அந்த ஒரு அனலாக் டைப்பில் ஒரு எல்சிடி டைப்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த புதுசாக வந்திருக்க டாடா நெக்ஸான் EV 2023 ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் நான் கூட ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணிப்போம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye. See you later.